எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். எங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாய்ப்பினை கொடுத்த அருமையான எங்களுடைய மூத்தர் பெரிய ஐயா அவர்களுக்காகவும் இணையாயர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு எங்களுடைய கோவை பிராந்தியத்தின் அனைத்து தலைவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான 2 வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று ரட்சிப்பு. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே மொழிந்த 3வது வார்த்தை 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 26 இப்படி சொல்லுகிறது: அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு வார்த்தை மிக முக்கியத்துவம் பெறுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்றே, ரட்சிப்பிற்கென்றே, மற்றவருடைய வாழ்க்கைக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிலுவையை மட்டும் வந்து சேர்ந்தவர். குடும்ப காரியங்களை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அதில் அதிகமாக பேசப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த வார்த்தை பொறுப்புள்ள ஒரு மகனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. அதனால தான் சொன்னேன், முதல் வார்த்தை மன்னிப்பு, 2வது வார்த்தை ரட்சிப்பு, 3வது வார்த்தை பொறுப்பு. இந்த பொறுப்புள்ள வார்த்தையை சிந்திக்கிற பொழுது 3 முக்கியமான நபர்களை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது இருக்கிறது. அதிலே முதலாவதாக இடம்பெறுவது மரியாள். அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. மரியாளை குறித்து நாம் நிச்சயமாக தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2வதாக நாம் தியானிக்க வேண்டியது அந்த அருமையான சீஷனாகிய யோவான். அவரை குறித்தும் நாம் தியானிக்க வேண்டும். 3வதாக தியானிக்க வேண்டிய ஒருவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்தில் இருந்த 4 சகோதரர்களும் 2 சகோதரிகள். எனவே இந்த 3 நபர்களை குறித்த ஒரு தியானம் நமக்கு முழுமையான ஒரு செய்தியை தரும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். மரியாளை குறித்து சொல்லும் போது, ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவாக அந்த தாயினுடைய காரியத்திலே பொறுப்பெடுத்துக் கொண்டார்? மனவேதனைகள், சரீர வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள் அதற்கு மத்தியிலையும் மரியாளை குறித்த ஒரு சிந்தனை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் வர வேண்டும்? ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இம்மட்டும் வளர்ந்து உருவாவதற்கு அவருடைய வாழ்க்கையிலே மரியாள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நமக்கு பங்காற்றினார்களோ அவர்களை ஒருபோதும் நாம் மறந்து விடுவதில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்காற்றினார்கள் என்று சொல்லும் போது அவருடைய தாய் முதலிடத்தை பெறுகிறாள், அருமையான மரியாள். எப்படி என்று பார்த்தால், அவருடைய பிறப்பை எடுத்துக்கொள்வோம். காபிரியேல் தூதன் வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், என்றென்றைக்கும் அரசாளுவார், ராஜ்யத்திற்கு முடிவிராது, இயேசு என்ற பெயருடனாக இப்படிப்பட்ட நிறைய வார்த்தைகளை அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆனால் மரியாளுக்கு இவைகளை கேட்பதை காட்டிலும் அவளுக்கென்று ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? நான் புருஷனை அறியேனே. மனதிலே ஒரு போராட்டம். அவரை குறித்து 1008 சொல்லப்படுகிறது. அதை கவனிப்பதற்கு அங்கு மனநிலைமை இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவளுடைய ஒரே கேள்வி, இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் புருஷனை அறியேனே, எப்படி நடக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. காபிரியேல் சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுகிறார். மனதிலே ஒரு போராட்டம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மார்க்ல, லூக்கால 1 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. she was confused and disturbed இருக்கு. அவள் மிகவும் குழம்பி போனாள், கலங்கி போனாள். ஏனென்று சொன்னால்,
நார்மலாக நடக்கக்கூடிய அந்த உலக ரீதியான காரியம் இல்லை, இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எனவே அவளுக்கு ஆறுதலின் மடி ஒன்று தேவைப்பட்டது. இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு பிறப்பு எப்படி சாத்தியம்? சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? எனவே அவளுக்கு ஆறுதலின் மடி ஒன்று தேவைப்பட்டது. பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தாய் தகப்பனிடத்திலே சென்றிருப்பாள், ஆனால் அவர்கள் ஆவியின் அவளுக்குரிய ஆறுதலின் மடியாக மாறி இருக்க முடியாது. காரணம், நாசரேத் அப்படிப்பட்ட ஊர். நாசரேத் நிறைய மிலிட்டரிகள் நிறைந்த ஒரு பட்டணம். எனவே அங்கு வாழ்க்கை தாறுமாறாக போவதற்கு வார்த்தைகள் இருக்கிறது. ஒருவேளை தாய் தகப்பன் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்று சொல்லவில்லை. அவளுக்கு ஆறுதல் மடி கிடைக்கவில்லை. புருஷனாக நியமிக்கப்பட்டிருக்கிறானே, அவனிடத்திலே ஒரு ஆறுதலின் மடி கிடைக்கும் என்று பார்த்தால் அங்கும் ஆறுதலின் மடி அவளுக்கு கிடைத்த மாதிரி தெரியவில்லை. உடனே மனதிலே வேதனை கொள்கிறாள். வேத வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அப்படின்னு இருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு யோசிக்கிறாள், என்னுடைய இந்த போராட்டத்திற்கு யார் ஆறுதல் மடியாக அமைவார்கள்? என்னுடைய குமாரன் இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும், கர்த்தருடைய மகன் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதலின் மடி வேண்டுமே. யார் என்று யோசிக்கும் போதுதான் எலிசபெத்தினுடைய நினைவு அவளுக்கு வருகிறது. ஏறக்குறைய என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? 100 மைல் என்று சொல்லுகிறார்கள். அத்தனை தூரம் அவள் ஓடுகிறாள், ஆறுதல் மடியை தேடி ஓடுகிறாள். காரணம், அவளுக்கு தெரியும், தாய் தகப்பனை காட்டிலும், தனக்கு கணவனாக நியமிக்கப்பட்டவனை காட்டிலும் என்னை போலவே அற்புத ரீதியாக ஒருத்தி குழந்தை பெற போகிறாளே, அவள் தான் எனக்கு சிறப்பான ஒரு ஆறுதல் மடியாக அமைவாள் என்று சொல்லி எலிசபெத்தை நோக்கி ஓடுகிறாள். அவள் ஓடினது வீணாகவில்லை, அவளை சென்றது வீணாகவில்லை, அவள் பட்ட கஷ்டங்கள் வீணாகவில்லை. அந்த எலிசபெத் அவளுக்கு தாயின் மடியாக, அவளுக்கு ஆறுதலின் மடியாக மாறி போகிறாள். எனவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு மரியாள் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அது மட்டுமா, நிறைய அவமானங்களை சகித்தாள். எப்படி? மார்க்கு 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3வது வசனத்திலே வருகிறது, இயேசு கிறிஸ்துவை மரியாளின் பிள்ளை என்று தான் சொன்னார்கள். இவன் மரியாளினுடைய குமாரன் அல்லவா என்று சொன்னார்கள். பொதுவாக ஒரு குமாரனை சொல்லும் போது, ஒரு பிள்ளையை சொல்லும் போது தகப்பனை சொல்லிதான் சொல்லுவது வழக்கம், அப்படிதானே? தாயை சொல்லி யாரும் சொல்லுவது கிடையாது. ஈவன் நம்ம காலேஜஸ்ல, ஸ்கூல்ல அங்க போகும்போது நம்ம எப்படி பேர் எழுதும் போது கூட நாம் தகப்பனுடைய இனிஷியலை தான் நாம் போடுகிறோம். இது நம்முடைய கலாச்சாரம். அதே போல பாலஸ்தீன கலாச்சாரத்துல தகப்பனுடைய பெயரை கொண்டு தான் பிள்ளைகளை அழைப்பார்கள். ஆனால் தாயினுடைய பெயரை கொண்டு பிள்ளைகளை அழைப்பது கிடையாது. ஆனால் இங்கு நடப்பது என்ன? இவள் மரியாளினுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி நாசரேத்திலே இருந்தவர்கள் இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். மரியாளுடைய குமாரன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ் எ இல்லெஜிட்டிமேட் சைல்ட் என்று அர்த்தம், தவறாக பிறந்தவர் என்று அர்த்தம். அத்தனை கொடுமைகளையும், அத்தனை போராட்டங்களையும், நிந்தகளையும், அவமானங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று தன் வாழ்க்கையிலே சகித்து கொண்டவள் மரியாள். அப்படிப்பட்ட தாயை எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் உருக்கமாக செயலாற்றுகிறார். தன்னுடைய வலி ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய சரீரத்திலே பயங்கரமான பலவீனங்கள் இருந்தாலும், தன்னுடைய அருமையான தாயை எப்படி மறக்க முடியும்? அது மட்டுமா, அவரை வளர்ப்பதிலேயும் மரியாள் பெரிய சிரமம் எடுத்துக்கொண்டாள். நாசரேத்தை பொறுத்த வரைக்கும் நாத்தான்வேல் என்ன சொல்லுகிறார்? நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமா என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். இப்போ உள்ள நாசரேத்து இல்ல, அந்த காலத்துல உள்ள நாசரேத்து பாத்தீங்க அப்படின்னா நன்மை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அது நான் சொன்ன மாதிரி அது ஒரு மிலிட்டரி பேஸ்ட் ஏரியா. நிறைய தவறுகள், நிறைய குற்றங்கள், வாழ்க்கை தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்கள். அதனால தான் நாத்தான்வேல் சொல்லுகிறார், இந்த நாசரேத்தில் இருந்து நன்மை பிறக்குமா என்று சொன்னார். ஆனால் மரியாள் அதை சவால் செய்தால், மரியாள் அதை சேலஞ்ச் பண்ணினார். நான் என் பிள்ளையை இதே நாசரேத்துல சரியாக வளர்த்து காட்டுகிறேன் என்று சொல்லி மரியாள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அற்புதம், அற்புதம், அற்புதம். அதே நாசரேத்துல, நன்மை பிறக்க கூடாத நாசரேத்துல தன்னுடைய குமாரனை அருமையாக வளர்த்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் லூக்கா 52வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஞானத்திலே வளர்ந்தார். நாசரேத்துல நன்மை பிறக்காதுன்னு சொன்னேன் ஐயா, என் பிள்ளைய ஞானத்திலே வளர்க்கிறேன் பார் என்று சவால் விட்டு மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஞானத்திலே வளர்த்தாள். அது மட்டுமா, வளர்த்தியிலே வளர்த்தாள்.
ரொம்ப குள்ள பையனா வளர்க்கல என் புள்ளைய. நாசரேத்துல ஒரு சிலர் குள்ளமா இருக்கலாம், ஆனா என் புள்ளைய நல்ல ஹைட்டா வளர்த்திருக்கேன் பார். வளர்த்தியிலே வளர்த்தாள். அது மட்டுமா, தேவ கிருபையிலே வளர்த்தாள், மனுஷர் தயவிலையும் வளர்த்தால். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு எப்படி ஐயா கிடைத்தது? சின்ன வயசுலயே அவருடைய தகப்பன உலக ரீதியான யோசேப்பு மரித்து விடுகிறார். எனவே அவரை வளர்த்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாரை சார்ந்து விடுகிறது? மரியாதை சார்ந்து விடுகிறது. நாசரேத் கொல்லாத ஊர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஊரிலேயே அவர் ஞானத்திலையும் வளர்த்தியிலையும் அறிவிலையும் தேவ கிருபை மனுஷ தயவு என்று சொல்லி எல்லா எல்லைகளிலும் வளர்த்து, நாத்தான் வேல் சவால் போட்ட மாதிரி அப்படி இல்லை, அதை வெற்றியாக சிறந்து காட்டினார். அப்படிப்பட்ட தாயை எப்படி தனியாக விட்டு விட்டு செல்ல முடியும்? சிஎஸ்ஐ திருச்சபையில கன்வென்ஷன் கூட்டத்திற்காக விருதுநகர் சென்றிருந்தேன். அங்கு சென்றிருக்கும் போது தலைவர் காமராஜருடைய இல்லத்தை பார்க்க வேண்டும் என்று சென்றேன். அவருடைய தாயாரின் போட்டோ தான் பெரிய போட்டோவாக போட்டிருந்தார்கள். எனக்குள்ள ஒரு கேள்வி, தாயார் போட்டோவை ஏன் இவ்வளவு பெருசாக போட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி பிறகுதான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அவருடைய தகப்பனார் ஒரு தேங்காய் வியாபாரி, 6 வயசா இருக்கும் போதே இறந்து போறாரு. ஆனா காமராஜரை, தலைவர் காமராஜரை, பெருந்தலைவர் காமராஜரை இந்தியா கண்டுகொள்ளுகிற அளவுக்கு எடுத்து வளர்த்து அவர் ஆளாக்கின பெருமையை அவருடைய தாயை சார்ந்திருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். எனவே தாய் ஒரு குடும்பத்திலே பொறுப்புள்ள ஒரு அருமையான சகோதரியாக இருக்கிறார். இன்று குடும்பங்கள் அப்படிப்பட்ட தாயை தான் விரும்புகிறது. உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக மாறுவதும் உங்கள் பிள்ளைகள் தாறுமாறாக போவதும் உங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாசரேத்துல செழிப்பாக வளர்க்கப்பட்டார். அது மட்டுமா, அவரிடத்திலே ஒளிந்து கிடந்த அந்த அற்புதம் செய்கிற வல்லமையை உலகத்திற்கு அடையாளம் காட்டினது மரியாள் தான். சின்ன வயசுல இருந்த இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்தார். தள்ளுபடி ஆகமங்களே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாளுக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அந்த சுகப்படுத்துகிற வல்லமை, அவரிடத்திலே ஒரு அற்புதம் செய்கிற வல்லமை ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டறிந்தால், அதனால தான் இது அவருக்குள்ள இருப்பதை நான் மட்டும் அறிந்தால் போதுமா, இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலே இருந்த அந்த அற்புதம் செய்கிற வல்லமையை முதலாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது இந்த அருமையான மரியாள் தான். கானா ஊர்ல திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. உடனே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறாள். வந்து சொல்லுகிறாங்க, ஐயா திராட்சை ரசம் தீர்ந்து போனது என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியும், என்னுடைய குமாரன் அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர், அவரால் இது முடியும் என்று சொல்லி அவரிடத்திலே வந்து அணுகுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன டயலாக் விட்டாலும் பிறகு தன் தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அந்த திருமணத்துல சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி அவருக்குள்ளே ஒளிந்து கிடந்த அந்த அற்புதம் செய்கிற வல்லமையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினது ஒரு தாய் தான். அக்காமாருங்க, நீங்க தாங்க ரொம்ப முக்கியம் குடும்பத்துல. அண்ணமாருங்களுக்கு சம்பாதிக்க தெரியும், நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனா பிள்ளைங்களை வளர்க்கிறது, பிள்ளைங்களை உருவாக்குவது, இதெல்லாம் உங்க கரத்துல தான் இருக்கு. ஒரு காமராஜர் உருவானது அவருடைய தாயால தான். இயேசு கிறிஸ்து இன்று இவ்வளவு பெரிய இரட்சகராக உருவெடுத்திருப்பது அன்று மரியாள் அவருடைய வாழ்க்கையிலே போட்ட அந்த மூலதனம் தான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் காரணம். 4வது, ஊழியத்தின் பாதையில இயேசுவோடு கூட கடைசி மட்டும் நின்றவள் மரியாள். ஆரம்பத்தில் பெற்றெடுத்ததில் இருந்து அந்த கடைசி சிலுவையின் காட்சி வரைக்கும், அவர் உயிரோடு எழுந்து நின்ற அந்த நாட்கள் வரைக்கும் அவரோடு கூட தொடர்ந்து பிரயாணித்து அவருடைய ஊழியத்திற்கு முதுகெலும்பாக, அவருடைய ஊழியத்திற்கு உற்சாகம் ஊட்டக்கூடியவராக உடன் இருந்து அவரை உற்சாகம் ஊட்டினது அருமையான மரியாள். எனவே ஊழியத்தின் பாதையிலும் அந்த அம்மாவனுடைய கரம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரு தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் பகுதிகளில் இருந்து வருகிற அநேக அண்ணன் அக்கமார்கள் கொடுக்கிறீர்கள். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு போன்ற ஏராளமான மிஷனரி இயக்கங்களை தாங்குகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள். இந்த சுபாவம் எங்கிருந்து வந்தது? உங்கள் குடும்பத்துல உங்க பெற்றோர்கள்,
உங்க தகப்பனார் ஒரு மாடலாக இருந்திருப்பார், இல்லது உங்களது தாய் ஒரு மாடலாக இருந்திருப்பார். அதை தொடர்ந்து தானே நீங்களும் கொடுக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, உங்கள் பிள்ளைகளை மிஷனரிகளாக அனுப்புகிறவர்களாக மாறி இருக்கிறீர்கள். அன்று மரியாளும் அதை தான் செய்தால். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் சீஷனாக மாறுகிறாள். அவ தான் சொல்றாங்க, she is a lost அப்படிங்கறாங்க, very long disciples of Jesus என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் முதல் சீஷனும் அவள்தான், கடைசி வரைக்கும் சீஷனாக இருந்ததும் இந்த மரியாள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பிறப்பிலே உதவி செய்தவள், வளர்ப்பிலே உதவி செய்தவள், அற்புதங்களை வெளியே கொண்டு வந்தவள், ஊழியத்தின் பாதையில அவரோடு கூட கடைசி மட்டும் நின்று அவருக்கு உறுதுணையாக இருந்த அப்படிப்பட்ட தாயை மறந்துவிட முடியுமா? அதனால தான் சொன்னார், தாயை பார்த்து சொன்னார், இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி தன்னுடைய அருமையான பொறுப்பை நிறைவேற்றினார். இன்று பிள்ளைங்க அப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினா, அருமையான தகப்பன்மாரும் தாய்மார்களும் நீங்க பொறுப்புள்ள ஒரு பெற்றோர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் வேகமாக வரலாம். அடுத்ததாக அத்தனை சீஷர்கள் இருந்தார்களே, 12 சீஷர்கள் இருந்தார்களே, பேதுரு இடத்துல கொடுத்திருக்கலாமே. ஏன்னா அவர் நல்ல குடும்பஸ்தன் தானே, மாமியாரை நேசித்தாரு, மனைவியை நேசித்தாரு, நல்ல அருமையான ஒரு மகன் தானே, அவர்கிட்ட கொடுக்கலாமே. அங்க கொடுக்கல. ஏன் யோவான் இடத்துல கொடுத்தார்? யோவானை குறித்து சொல்லும் போது அவர்கள் ஒரு பெரிய ஜலஸ், நல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு தீவிரமான ஒரு சீஷர்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், சமாரியா பட்டணத்திற்குள் அவரை பிரவேசிக்க பண்ணாம போகும்போது இதை கொளுத்து விடலாமா என்று கேட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை இவருடைய பேர் இல்லாம ஒருவர் அறிவிக்கிறார் என்று சொல்லும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முயற்சித்தவர்கள். இயேசு கிறிஸ்து மேல ஒரு வைராக்கியம் உள்ள சீஷனாக இருந்தவன். அதனால தன் தாய் அவனிடத்தில் ஒப்புவித்தாரா? இல்லை இல்லை. இன்னர் சர்க்கிள் என்று ஒன்று வைத்திருந்தார். அதிலே 3 சீஷர்களை வைத்திருந்தார். ஒன்று யாக்கோபு, யோவான், பேதுரு. எங்கு சென்றாலும் அது மறுரூப மலையாக இருக்கட்டும், அது எவருடைய வீடாக இருக்கட்டும், அது திருவிருந்து ஆராதனையை நடத்துவதாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களிலே கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிப்பதாக இருக்கட்டும், இன்னர் சர்க்கிள்ல 3 சீஷர்கள், அதிலே யோவானும் இருந்தார். அதனாலே அவரிடத்துல ஒப்பு கொடுத்தாரா? இல்லை இல்லை இல்லை. அப்ப எதனால ஐயா அந்த யோவான் இடத்துல தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, அந்த மகன் அன்புள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அன்புள்ள சீஷனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்துல என்ன வேணும் தெரியுமா? அன்பு தாயா வேணும், அன்புதான் வேணும். அதனால தான் மற்ற சீஷர்களிடத்திலே தருவதற்கு பதிலாக எப்போதுமே தன்னிடத்திலே அன்பாய் இருக்கிற இந்த சீஷனிடத்திலே கொடுத்தால் என் தாயை இவன் அன்பாக பார்த்து கொள்வான் என்று சொல்லி அந்த யோவான் இடத்திலே அவர் ஒப்புவித்ததை பார்க்கிறோம். இதோ உன் தாய் என்று சொல்லுகிறான். அவன் உடனே ஏற்றுக்கொண்டு எபேசு பட்டணத்திற்கு செல்கிறான். அந்த எபேசு பட்டணத்துல 11 ஆண்டுகள் அங்கே வைத்து பராமரிக்கிறார். அதற்கு பிறகு அவர் 41 ஏடியில அந்த அம்மா இறந்து போறாங்க, மரியாள் இறந்து போறாங்க. அதற்கு பிறகு இவர் 90 வயசுல போய் இவர் இறக்கிறார். ஒருவேளை வேதம் நமக்கு கற்றுத்தந்த மாதிரி தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்களாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய தாயை பராமரித்ததனால என்னவோ அவருக்கு 90 ஆண்டுகள் நீண்ட ஆயுளை இயேசு கிறிஸ்து அவருக்கு தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்துல தாயும் தகப்பனும் கனம் பண்ணப்பட வேண்டியவர்கள், தாயும் தகப்பனும் அன்பாய் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. வேதம் நமக்கு அதை தான் கற்றுத் தருகிறது. இன்று இல்லங்களிலே பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் இன்று எங்க? இன்று அநாத இல்லங்களிலே, முதியோர் இல்லங்களிலே பராமரிக்கப்படுகிறார்கள். வேதனை. நம்முடைய இல்லங்கள் ஏன் இன்று அவர்களை பராமரிக்கிற இல்லங்களாக மாறவில்லை? மற்றவர்களிடத்திலே தருகிற ஒரு காரியமாகத்தானே பார்க்கப்படுகிறது. எனவே அன்பான சீஷனாக இருந்ததனால அவனிடத்திலே தன் தாயை ஒப்புவிக்கிறார். இதோ உன் தாய் என்று சொல்கிறார். இறுதியாக பார்த்து முடிக்க வேண்டியது யாரு அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள பிடிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே மார்க் 6ஆம் அதிகாரம் 3ல அந்த பகுதியில வாசித்தோம் அப்படின்னா, யாக்கோபுன்னு ஒரு சகோதரர், யோசேப்புன்னு ஒரு சகோதரர், யூதான்னு ஒரு சகோதரர், சீமோன்னு ஒரு சகோதரர், 4 சகோதரர்களும்
2 தங்கச்சிமாருங்க இருந்தாங்க. அதுல மேரின்னு ஒண்ணு சொல்றாங்க, சலோமின்னு ஒண்ணு சொல்றாங்க. இதுல பெயர் மாற்றம் இருக்கிறது. எனவே இதை நிச்சயமான பெயராக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 2 சகோதரிகள், 4 சகோதரர்கள் இருந்தார்கள். கேள்வி என்னன்னா, இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் யோவான் தேவைப்பட்டா? குடும்பத்துல 4 பிள்ளைய பெத்து போட்டிருக்கிறாங்களே, ஏன் அனாதை இல்லம் தேவைப்படுகிறது? ஏன் முதியோர் இல்லம் தேவைப்படுகிறது? அருமையா வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கிறீங்களா, 2 பொம்பளை பசங்க இருக்கிறீங்களே, 6 பேர் இருக்கும்போது ஏன் யோவான் தேவைப்பட்டா? காரணம், இந்த 4 பேருமே 6 பேருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. மரியாள் எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, ஒரு முறை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க, இயேசுவை பார்க்க வேண்டும், தன்னுடைய சகோதரரிடத்தில் பேசி அவர்களை அழைத்து வருகிறார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலே முடிகிறது. மரியாளை தவிர தன் குடும்பத்தில் இருந்த ஒருத்தரை கூட இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாக மரியாளால் மாற்ற முடியவில்லை. இருந்த 6 பேருமே, 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள், ஒருத்தரை கூட இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே மார்க்கில அவர்கள் இடறல்களுக்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அந்த நாசரேத்துல இவங்க நிமித்தமா அவர்கள் இடறல் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே இடறலுக்கு காரணமாக இருக்கிறவர்களுடைய கரத்துல, இயேசுவை விசுவாசிக்காத இந்த சந்ததிகளுடைய கரத்துல தன்னுடைய தாயை எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் 4 அனந்தவிகள் இருந்தாலும், 2 சகோதரிகள் இருந்தாலும் யோவானை அழைக்கிறார், அன்பான சீஷனை அழைக்கிறார், நீதாயா சரியான ஆளு அப்படி என்று சொல்லி தன் தாயை அவனிடத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். நிறைவு செய்கிறேன். எனவே நம்முடைய குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே மரியாள்கள் வேண்டும். பிள்ளைகளை கவனத்தோடு வளர்க்கக்கூடிய, பிள்ளைகளை கவனத்தோடு ஆளாக்கக்கூடிய, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளைகளை செழிப்பாக நடத்தக்கூடிய மரியாள்கள் நம்முடைய குடும்பங்களிலே வேண்டும். யோவான்கள் வேண்டும், அன்பாய் நேசிக்கிற யோவான்கள் வேண்டும் குடும்பங்களிலே. ஆனால் சிலர் மனம் திரும்ப வேண்டும். யாரெல்லாம் தெரியுமா? நம்ம குடும்பங்களில் இருக்கிற யாக்கோபுகள் மனம் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் விசுவாசிக்காம இடர்களான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் சொல்லுகிறேன். யாக்கோபுகள் மனம் திரும்ப வேண்டும், யோசேப்புகள் மனம் திரும்ப வேண்டும், யூதாக்கள் மனம் திரும்ப வேண்டும், சீமோன்கள் மனம் திரும்ப வேண்டும், மேரி மனம் திரும்ப வேண்டும், சலோமியும் மனம் திரும்ப வேண்டும். இடரல் கொடுத்தது போதும். விசுவாசிகளாக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மாறுவோம். நம்முடைய குடும்பமே ஒரு அருமையான விசுவாச குடும்பமாக மாறட்டும். ஆண்டவர் அதிலே தான் பிரியப்படுகிறார். எனவே இந்த சிந்தனையோடு கூட இந்த 3வது வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். அப்போது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீ அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட மரியாள் மற்றும் யோவான்கள் உருவாகட்டும். ஆண்டவரே, மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பட்டும். சுவாமி, உம்முடைய ராஜ்யம் மலர்ந்து பெருகட்டும். உம்முடைய வாழ்க்கையிலே மரியாள் எடுத்துக்கொண்ட, யோவான் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்வதில் நாங்களும் பொறுப்புள்ளவர்களாக எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே, எங்கள் தேசத்திலே நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.